வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ரவீனா அவர்களுடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். பொதுவாக ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸில் அவங்க ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு பாட்டுக்கு ரீல் போட்டால் அந்த பாட்டு வந்து வேற லெவலில் மக்களிடம் சென்றடையும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் ரவீனா அவர்கள் அவங்களுடைய சினிமாவில் ஜொலிப்பதற்கு என்னெல்லாம் முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அவர்கள் தொடர்பாக வந்த ஒரு அப்டேட் ஒன்று. அடுத்தது ரவீனா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு படம், அது தொடர்பாக வந்த ஒரு அப்டேட் ஒன்று. ஸோ இப்படி இன்று ஃபுல்லாகவே ரவீனா அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 8, பிக் பாஸ் 8 தமிழோட ஒரு அப்டேட் ஒன்று. பல பேர் கேட்டிருந்தீங்க, பல ரூமர்ஸ் வந்து போகுது. அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக ஒரு பதிலை வந்து இதில் சொல்லிடுறோம். அடுத்தது ஜனனி அவர்கள் அவங்க இப்போ நடிச்சு கொண்டிருக்க வெளிவர இருக்கின்ற ஒரு படம், அந்த ஹீரோ வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வர இருக்கிற படத்தோட நடிச்சிருக்காரு. அது தொடர்பான சில அப்டேட். அடுத்தது கவின் அவர்களுடைய அடுத்த படத்தோட நாயகி, அது தொடர்பான தகவல்கள். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ரவீனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 21 வயசு கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ள பல பேரால முடியாத விடயங்கள், பல பேர் சாதிக்காத விடயங்கள், அதாவது இவன் வாரிசுகள், அப்பா நடிகராக இருப்பாங்க, அம்மா நடிகராக இருப்பாங்க, அரசியல் பலம், சினிமா பலம் நிறைய இருக்கும். பட் அவங்கெல்லாம் சாதிக்காதது இவங்க வந்து ஒரு 20 வயசுக்குள்ளே சாதிச்சுட்டாங்க. இது எல்லாம் எல்லாராலையும் முடியாது. அதுவும் இவங்களோட குடும்பத்தை இவங்க தான் பார்க்குறாங்க. சரிங்களா? தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நபர் அப்படின்னா இவங்களை வந்து சொல்லலாம். அப்படி இருக்கக்குள்ள பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு கூட்டம் நம்மளை அடக்க முயற்சி செய்து வீழ்த்த முயற்சி செய்து அப்படின்னுக்குள்ள அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி என்பதை அவங்க கிட்ட இருந்து நம்ம படித்த பாடம் வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் 7 தமிழ் ரவீனா அவர்கள் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களோட திறமை மூலம் எப்படி அந்த சிச்சுவேஷனை மாற்றி அமைச்சாங்க அப்படி என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு பாடம் பல இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில். அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அவர்களை விரும்புவர்களும் சரி, ரசிகர்களும் சரி, அவங்கள சினிமாவில் பார்க்கணும் அப்படி என்பதுதான் விருப்பம். நம்ம கூட நம்ம அடித்து சொல்லி கொண்டிருந்தோம் ஜூன் மாதத்திலிருந்து அவங்க படத்தோட வேலைகளை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ரீல் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அப்படின்னு அவங்களோட நடிப்பு திறமைக்கு ஏற்ற கதைகளையும் சரி, படத்தோடு இருக்கிற எக்கச்சக்கமான கதைகள் போது அப்படியான தேர்வுகளையும் அவங்க இறங்கியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து ரவீனா அவர்களுடைய ஒரு ரீல் வந்து இந்தியன் படத்தோட ஒரு பாடலுக்கு வந்து ரவீனா அவர்கள் அப்புறம் விக்னேஷ் அவர்கள் ஸோ அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த பாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரீல் வந்து பண்ணுறாங்க. பட் ரவீனா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தரமாக இருந்துச்சு. ஒரு 5 பேரை வச்சு சிம்பிளாக எடுத்திருக்காங்க, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து ரவீனா ஜோடி ஆயுர்வேடிக்கு அப்புறம் ரவீனா அவர்கள் அண்ட் விக்னேஷ் அவர்களை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள அது இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த படத்தை எடுப்பவர்கள் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார்கள். ஸோ இது வந்து ரவீனா அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, ஜோடி ஆயுர்வேடி விக்னேஷ் ரவீனா அந்த பேரை ரசித்தவர்களும் சரி, அந்த சீசன் அந்த ஷோட ரியல் வின்னர்ஸே இவங்க தான். ஸோ அவங்க அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரீட்டாக தான் இருந்துச்சு, சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரிங்களா? ரவீனா அவர்கள்ட்ட எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்ன அப்படின்னா, பல பேர் வந்து ஒரு விடயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு இதுக்கு வந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு இது ஒன்று இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் லிஸ்ட்டே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அவங்க ஒரு ஃபோட்டோவை போட்டாலோ இல்லை ஒரு வீடியோவை போட்டாலோ ஒரு 2 நிமிஷம் அவங்க ஏதாவது வீடியோ போட்டால் கூட அதுக்கு இப்படி வியூ வந்துடணும், இப்படி லைக் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் ஒரு 5 எபிசோட் வந்தவங்க கூட அதைத்தான் பண்ணுறாங்க. ஒரு டீமை வச்சு காசை கொடுத்து நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு மரியாதை, போலி மரியாதை அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி இருக்கிறவங்கள ரவீனா அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட இல்லை. அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை ப்ரமோட்டும் பண்ணல, அதை பற்றி இதற்கு முதல் சொல்லவுமே இல்லை. இது எனக்கு ரவீனா அவர்களும் பிடிச்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? ஆக்சுவலாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இது ஆரம்பத்திலேருந்தே இந்த கொள்கையை கடைப்பிடிச்சிருக்காங்க. கிடைக்கிறது உண்மையாக கிடைக்கணும், போலியா எதுவும் வேணாம் அப்படின்னு. ரவீனா அவர்களுடைய வழி வேற மாதிரி. அடுத்தது வந்து ரவீனா அவர்களுடைய படம் கமல்ஹாசன் அவர்களுடைய 237வது படம். அந்த படம் 2025 தான் வரவே இருக்கு, இன்னும் பேர் வைக்கல.
ஸோ அப்போ அந்த படத்தில் கண்டிப்பாக ரவீனா அவர்கள் ஒரு ரோல் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வருது. அவங்களுக்கான இதை சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட. அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. பட் கமல்ஹாசன் அவருடைய படத்தில் ரவீனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரூமர் ஒன்று ஃபேஸ்புக்லையும் பார்த்தேன். பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த கதை எப்படி அப்படின்னா, ஆங்கில படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு அந்த ஜான் விக் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் தான். ஸோ ரவீனா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களோட பயணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ஒஃபிஷியலி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கொண்டாடுவோம். இதுவும் வந்து கிடைக்கப்பெற்ற ஒரு ரூமர் அப்டேட். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ பிக் பாஸ் 8 தமிழை பொறுத்த வரைக்கும் பல பேர் இப்போ எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து மும்பையில் இருக்கிற ஸ்டூடியோவில் எடுக்க போகிறாங்க தமிழ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. டெய்லி ரூமர்ஸ் வந்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மலையாள பிக் பாஸ் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற இதில் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ ஜூன் இறுதியில் அந்த சீசன் இது முடியுது. ஸோ அப்போது நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து ஜூலையில் ஆகஸ்டில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டூடியோவை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மும்பையும் இல்லை, ஒரு இடமும் இல்லை, நம்ம EVP ஃபிலிம் சிட்டி வழக்கமாக இப்போ எடுப்பாங்கல்ல, அந்த EVP ஃபிலிம் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு செட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வழக்கமாக பிக் பாஸ் வீடு எங்கே போடப்படுமோ, எங்கே பிக் பாஸ் செட் போடப்படுமோ அங்கே தான் இந்த 8வது சீசனும் போடப்படும். வேறு எந்த இடத்துலையுமே மாற்றமே இல்லை. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிக் பாஸ் செட்டப் போல் வேறு எங்கேயுமே இல்லை. சரிங்களா? ஸோ மாற்றங்கள் வந்து எதுவுமே இல்லை. வழக்கம் போல் தமிழ் நம்ம இடத்துல தான் பிக் பாஸ் 8 தமிழோட வீடும் வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று, அக்டோபர் 6 அல்லது அக்டோபர் 13, அக்டோபர் 20 இந்த தேதிகளில் தான் நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 அது வந்து ஆரம்பிப்பார்கள். அதில் எந்த மாற்றமே வேணாம். போலி தகவல்களை கண்டு ஏமாறாதீர்கள். அடுத்தது வந்து பிக் பாஸ் 6 தமிழோட ஜனனி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸுக்குமே வெற்றி மகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்புகள் போல பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு போட்டியாளருக்கோ ஒரு வின்னருக்கோ இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. இனிமேல் கிடைக்குமா அப்படி என்பது சந்தேகம். ஸோ ஜனனி அவர்கள் இப்போ தளபதி அவர்களோட நடித்த லியோ தவிர்த்து 6-7 படங்கள் கைவசம் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட நடித்த ஒரு படம் ஜூன் 2 ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தில் ஒருத்தங்க வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஜனனி அவர்கள் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அருண் பிரசாத் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜனனி அவர்களும் ஸ்டோரியில் நேற்று போட்டிருந்தாங்க. அருண் பிரசாத் டைரக்டர், அவரும் வந்து இந்த ஸ்டில் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஜனனி அவர்கள் வந்து another லெவல் போய்கொண்டிருக்காங்க. தெலுங்கில் கூட அவங்களுக்கான படங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருது. விளம்பரங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. மொழி தாண்டி பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு போட்டியாளர், ஈவன் பிக் பாஸ் முடியறதுக்கு 2 வருஷம் ஆறதுக்குள்ளேயே சினிமாக்குள்ளே எவ்வளவு தூரம் ஜொலிப்பது, அதுவும் மொழிகள் தாண்டி ஜொலிப்பது அப்படின்னா ஜனனி அவர்கள் தான். கண்டிப்பாக இனி வருகின்ற மாதங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படி வந்து ஜனனி ரசிகர்களுக்கு திருவிழா தான். அவங்க நடித்த படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளோ ஒரு வருஷத்தில், முக்கியமாக நடிகைகள் வந்து ஒரு வருஷத்தில் 5-6 படங்கள் பேக் டு பேக்காக பண்ணி கொண்டிருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ஏன் 10 படம் பண்ணவங்களே கூட இருக்காங்க, தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில் அப்படின்னு. பட் இப்பெல்லாம் வந்து அது வந்து ஹீரோக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 படம் 1 படம் பண்ணுற மாதிரி தான் ஹீரோயின்ஸையும் வந்து பார்க்க முடியுது, ஈவன் புதுசாக வந்தவங்க கூட. பட் ஜனனி அவர்கள் அதை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜூன் மாதத்திலிருந்து ஜனனி ரசிகர்களுக்கு திருவிழா தான். அடுத்தது கவின் அவர்கள், ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழுக்குமே வெற்றி மகன் அப்படின்னா கவின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரிடமும் வந்து இப்போ படங்கள் குவிந்து கொண்டிருக்கு. ஸோ ஸ்டாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் பண்ணுற ஒரு படம், டைரக்ஷன் பண்ணுற ஒரு படம், அதுக்கப்புறம் நெல்சன் அண்ணா அவர்களுடைய ஒரு படம் ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பில் ஒரு படம் ஒன்று. அதை தவிர்த்து இன்னொரு படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் லீட் ரோல் பண்ணிக்குள்ள கவின் அண்ணா அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோயினாக நயன்தாரா தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது தொடர்பான ஒஃபிஷியல் அப்டேட் இனிமேல் தான் வரும். ஸோ வாட்டெவர் பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு ஆண் போட்டியாளர்களில் இப்போ நல்லா சினிமாவில் இருப்பது அப்படின்னா வெற்றி மகன் கவின் தான். ஸோ அதனால தான் நான் அவரை வெற்றி மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே மக்களை, இந்த வீடியோவில் பேச வந்த விடயங்களை பேசியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். நன்றி.